நியூ ஹவுஸ் விளாக் பார்க்கலாமா? 3 டேஸா வீடியோ போட முடியல. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? வீடு காலி பண்றேன் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் வீடு காலி பண்ணி வந்துட்டோம். இது வந்துட்டு வீடு காலி பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ அந்த அன்னைக்குன்னு ஜாமான் எல்லாமே அள்ளிக்கிட்டு இருந்தோம். அதோட வீடெல்லாம் டஸ்ட்டா இருந்துச்சு. அதனால வீட்ல சாப்பிட முடியல. ஹோட்டல்லயே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட்டுருந்தோம். ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ஈவினிங்கா வந்துட்டு வாக் போயிருந்தோம். இப்போ மார்னிங் போறதில்ல. ஈவினிங் தான் போறேன். மார்னிங் வந்துட்டு வேலைக்கு, ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால டைம் ஆயிருது அப்படிங்கிறதுனால, ஈவினிங் ஒரு 6:00லேருந்து 7:00க்குள்ள போயிருவேன். போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டுமே வந்துட்டு ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட போயிருந்தோம். 2 நாளா வந்துட்டு தயிர் சாதம், இட்லி, தோசை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதுக்கப்புறம் ஹோட்டல்ல வெரைட்டியா தான் போய் சாப்பிட்டுருந்தோம் மதியத்துக்கு, நைட்டுக்குமே. சாப்பிட்டுட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்து நல்லபடியா பால் காய்ச்சியாச்சு. காய்ச்சிட்டு காஃபி வந்து மாமியாருக்கு காஃபி போட்டு குடுத்துட்டு, பால் காய்ச்சினா வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டீஸ் இல்லையா? அதோட நான், ஹஸ்பண்ட், பையன் எல்லாருமே பால் சாப்பிட்டோம். பாலையுமே நல்லா பொங்க காய்ச்சியாச்சு. இதுலலாம் நம்பிக்கை இல்ல. சும்மா பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம மனசு திருப்திக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் தான் இன்னைக்கு மதியம் தான் சமைச்சிருந்தேன். 3 நாளா ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு சிம்பிளா தான் சமைச்சிருந்தேன். ஸோ மதியத்துக்கு வந்துட்டு ரசம், தக்காளி ரசம் வச்சுட்டு கருவாடு தொக்கு தான். நெத்திலி கருவாடு தொக்கு வச்சுருந்தேன். இது வந்து அதலிக்கா. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எனக்கே இப்ப தான் தெரியும். ஒரு 2 டைம்ஸ் தான் நான் வந்துட்டு சமைச்சிருக்கேன். பக்கத்து வீட்ல வந்துட்டு ஒரு எங்க அக்கா பேசிட்டு இருக்கும்போது எதார்த்தமா சொல்லிட்டு இருந்தாங்க. "அப்ப என்னக்கா அது?" அப்படின்னு கேட்டோனே இப்படி விவரம் சொன்னாங்க. இது ரொம்ப நல்லது இது. லைட்டா பாவக்காய் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஆனா உடனே வெந்துரும். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கக்கூடாது. சேம் நம்ம பாவக்காய் எப்படி செய்வோமோ அதே மாரி தான். கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கிட்டா டேஸ்ட்டு சூப்பராவே இருக்கும். ஸோ நெத்திலி கருவாடு தொக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதலிக்காயுமே அடுப்புல போட்டுட்டேன். ஸோ சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். நைட்டு நான் 1:30 மணி படுக்கையில எல்லா ஜாமானுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, காலையில ஹஸ்பண்டும் பையனும் ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு படுத்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சிம்பிளாவே சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா தான் சமைச்சிருந்தேன். ஸோ மாமியாருக்குமே சாப்பாடு அவங்களுக்கு குடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க சாப்பிட்டோம். வீடியோ முடிஞ்சுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.